அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோ நாங்கள் என்ன பார்க்கணுமா, விசித்திரமான அந்த தலைப்பில் ஒரு கதை பார்க்க போகிறோம். வாங்க கடைக்குள்ள போகலாம். ஒரு ஊரில் 8 அக்காக்கள் இருந்தாங்களாம். அந்த அக்காக்கு 2 தம்பிகள் இருந்தாங்களாம். அவங்க சிறிய வீட்டில் பல வருஷமாக வாழ்ந்து கொண்டு வந்தாங்களாம். இப்போ இவங்களுக்கு அவங்க பெரியம்மா வீட்டு போகிறதுக்காக வேண்டி இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, நீ எந்த பயணம் சென்று கொண்டு இருக்கும் போது இடையில் அவங்களுக்கு இருட்டிச்சாம். அப்போ என்ன செஞ்சுக்காம சொட்டும் கூட வெளிச்சம் இல்லாமல் நேரத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க, அக்கா தம்பி நீ மரத்தில் அடிப்பார், எங்கே வெளிச்சம் தெரியுமான்னு கேட்டுக்கிறாங்க. சரி சொந்தக்காரன் வீட்டான போகணும்னு சொல்லி ஒரு தம்பி மரத்துக்கு மேலே உச்சத்தில் ஏறி பார்க்கவும் அதில் உச்சத்தில் தூரத்தில் சின்னதாக ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிட அந்த வெளிச்சத்தை நோக்கி அவங்க 10 பேருமே பிரயாணிச்சினாங்க. ஒரு இடத்துல டயர்டு ஆகிக்கிறாங்க. அப்போ ஒரு வீட்டு தெரிஞ்சுது. அந்த வீட்டை அவங்க போய் கதவை தட்டிக்கிறாங்க. அந்த கதவை தட்டின அடுத்த நிமிஷம் ஒரு பாட்டி வந்து கதவை திறந்து நீங்கள் யாருன்னு கேட்க, இல்லை நாங்கள் போகணும், கொஞ்சம் மிச்ச தூரம் சொந்த கதவை விட்டு போகணும், இன்றைக்கி ஒரு நைட்டு மட்டும் உங்கள் வீட்டை நாங்கள் தங்கிக்கவான்னு கேட்க, அந்த பாட்டி அம்மான்னு சொல்லி உடனே என்ன செஞ்சாங்க, கீழே பாய போட்டு 8 அக்காமாரையும் ஒரு தம்பியையும் தூங்க வச்சாங்க. அந்த அக்காவுக்கு கடைசியாக ஒரு தம்பி மிச்சம். அந்த தம்பி தூங்கலை. அப்போ அந்த பாட்டி கேட்டு, நீ தூங்கலையா, எனக்கு தொட்டில் கட்டி தந்தால் நான் தூங்குவேன், அப்படி பழகிட்டுன்னு சொல்லி அந்த தம்பிக்கு இந்த பாட்டி தொட்டிலும் கட்டி கொடுத்து தாளும் மாட்டி விட்டுறாங்க. அதுபோல் இந்த 10 பேருமே தூங்கின பின்பு இந்த பாட்டி கத்தி சத்தம் தீட்டி கொண்டிருக்கவும் அது தொட்டியை தூங்கின அந்த தம்பிக்கு உடனே கேட்டு உடனே அவன் என்ன செஞ்சிடான்டா, உடனே அந்த பாட்டி தேடி அப்படியே போய்க்கிறான். என்ன பாட்டி என்ன செய்கிறீங்க, இந்த டைமில் கத்தி தீர்த்து நிற்கிறீங்கன்னு சொல்லவும் அவங்க ஆடு கொண்டிது அதை அழுக்கிறதுக்காக வேண்டி தான் கத்தியை தீர்த்தி நிற்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்படியே பாட்டின்னு கேட்டுட்டு அந்த தம்பியும் வந்து தூங்குற மாதிரி நடிக்கவும் பாட்டி வந்து பார்த்துட்டு திரும்பி போய்ட்டு கத்தி தீர்த்தினாங்க. உடனே என்ன செஞ்சாங்க, 8 அக்காவின் மற்ற அண்ணனையும் எழுப்பி எல்லோரும் சேர்ந்து உடனே தப்பிச்சு ஓடிக்கிறாங்க. இந்த விஷயத்தை சொல்லி இதுக்கு பிறகு அவங்க படுத்த மணியை செட் பண்ணி வச்சு போட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த பாட்டி கிளவி என்ன செஞ்சுது, உடனே அவங்கள அடுக்க நடிச்சுட்டு அந்த தெருவாணி இந்த பாய் அதுபோல் அது போய் விரிஞ்ச உடனே அவங்க கத்திண்டே இருந்தாங்க, ஐயோ என்னை பாசையாக என்னை பாய் பீத்திட்டேன்ட்டு. அதோட அவங்க புத்திசாலித்தமாக தப்பிச்சு அவங்களுக்கு சொந்தக்கார வீட்டுக்கும் போகிற மாதிரி காட்டுறாங்க. அதுபோல் இந்த கதை முடிஞ்சு. இது வந்து நான் சின்ன வயசில் கேட்ட கதை, அதை அவங்களுக்கு கதையாக நான் சொன்னேன். இது மாதிரி உங்களுக்கு விசேஷமான கதைகள் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. பாய். நான் உங்கள் ஃபர்ஸ்ட். அஸ்ஸலாமு அலைக்கும்.